பிரதமர் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சியில் இத்தகைய சட்டவிரோதமான செயல் நடக்கிறது எனவும் அவர் கூறியிருக்கிறார். இதுகுறித்து முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் சிவகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவகுமார், இது குறித்த முழு விவரங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி தரப்புல அதனோட கூட்டணி கட்சிகளான பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இன்னைக்கு கூட்டம் நடத்துது. அதாவது பிரதமர் மோடி தலைமையில சென்னையில வச்சு அந்த கூட்டமானது நடைபெற இருக்குது. இந்நிலையில அனுமதி பெறாம தன்னோட கட்சி சின்னத்தை பொறுப்பு அனுமதி இல்லாம தன்னோட கட்சி சின்னமான மாம்பழ சின்னத்தை அந்த பலகையில வச்சிருக்காங்க, அதாவது அந்த பதாகையில வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தற்போது டாக்டர் ராமதாஸ் ஒரு காட்டமான ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார். ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சென்ற வருடம் தன்னோட பேரன் முகுந்தனை கட்சியோட முக்கிய பதவிக்கு கொண்டு வர்றதுக்காக ராமதாஸ் முயற்சிச்சாரு. இது ஆரம்பத்திலேயே மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பை சந்திச்சார் தன்னோட மகன் அன்புமணி கிட்ட இருந்து. அதே மாதிரி அன்புமணி தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பல்வேறு பிரச்சனைகள் முன்னெடுத்திருந்தாங்க. தன்னை நோக்கி பக்ஸ் வைக்கிறாங்க, தன்னை உழவு பார்க்கிறாரு தன்னோட பையன் அப்படின்னு. பாட்டாளி மக்கள் கட்சி நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின கட்சி, யார் வேணாலும் அதை இதுல இருக்கிறவங்க இருக்கலாம், வெளியே போனவங்க போலாம் அப்படின்னு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு என்ன சொல்லிட்டேன், தேர்தல் ஆணையம் அன்புமணி ராமதாஸுக்கு ஒதுக்கீடு செஞ்சு அதன் அடிப்படையில் அவர் தற்போது அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தரப்புல போட்டியிடுறாரு. ஆனா இந்நிலையில அந்த சின்னத்தை தன்னோட அனுமதி இல்லாம பிரதமர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில இப்படி ஒரு சட்டவிரோத செயல், அதாவது தன்னோட அனுமதி இல்லாம தன்னோட மாம்பழ சின்னத்தை பயன்படுத்துறதா அப்படின்னு சொல்லி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இதுல இந்த செயலை உடனடியா தேர்தல் ஆணையம் கவனித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னும், பிரதமரை பங்கேற்கும் மேடையில அனுமதி பெறாத மாம்பழ சின்னத்தை அதாவது பாமக கட்சிக்கு தரப்படாத மாம்பழ சின்னத்தை பயன்படுத்துவது அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது தந்தை மகன் சண்டையிடையே கட்சி தனக்கா பையனுக்கா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கடந்த பல மாதங்கள் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்குது. பையன் அதாவது அன்புமணி ராமதாஸ் தனிப்பட்ட முறையில பாஜக கூட கூட்டணி வைத்து அதன் அடிப்படையில் அவர் தேர்தலை சந்திக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில தன்னோட சின்னத்தை தான் கஷ்டப்பட்டு உருவாக்கிய கட்சியோட சின்னத்தை தன்னோட அங்கீகாரம் இல்லாம அவர்த்தவங்க பயன்படுத்துறது ஒரு அப்பட்டமான விதிமீறல் செயல். இதை பிரதமர் உடனடியா கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தற்போது தெரிவிச்சு அதன் அடிப்படையில கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். அபிஷேக்.